அண்ணாமலை வந்துட்டு புதிய கட்சி துவங்க உள்ளதா சொல்றாங்க. அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குறதா சொல்றாங்க. அதாவது பழைய கட்சி அவருக்கு புளித்து போய்விடவில்லை. பழைய கட்சி, அவர் இருந்த கட்சி பாஜக. அப்படிப்பட்ட கட்சியில இருந்து அவர் வெளியே வருகிறேன் என்று சொல்வது அந்த கொள்கை பிடிக்காததல்ல. அந்த கொள்கைக்கு மறு உருவமாக ஒரு மாயமானாக ஆர்எஸ்எஸ்ஸால் அவர் அனுப்பப்பட்டு தமிழ்நாட்டை என்ன செய்தாலும் தங்களால் பிடிக்க முடியவில்லை, கால் ஊன்ற முடியவில்லை என்பதற்காக அண்ணாமலை ஒரு புதிய அவதாரம் எடுத்திருக்கிறார். அவர் அவ்வப்போது சட்டையால் அடித்துக் கொள்வார், திடீரென்று விவசாயத்தை பார்க்கிறேன் என்று சொல்வார், திடீரென்று அரசியலை ஒதுக்கி விட்டேன்னு சொல்வார். இப்படி பல நிலைப்பாடுகளை எடுத்திருக்கிறார். எந்த நிலைப்பாட்டிலும் அவர் உறுதியாக இருந்ததில்லை. ஆனால் இது இப்போது ஏற்பட்டிருப்பது, பிஜேபி என்ன செய்தாலும் ஆர்எஸ்எஸ் 3 லட்சம் உறுப்பினர்களை நாங்கள் அனுப்பி இங்கே தேர்தலை நடத்தினோம், இந்த விளைவு ஏற்பட்டு விட்டதே என்று நினைத்ததனுடைய விளைவாகத்தான் டெல்லியே அவர் அழைத்து ஆர்எஸ்எஸ் ஆசீர்வாதம் வழங்கி, அவரே சொல்லியிருக்கிறார், உள்துறை அமைச்சரிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டுதான் இதை செய்கிறேன் என்று. எனவே தான் அவரால் அனுப்பப்பட்ட ஒரு மாயமான் மக்களை அல்லது இளைஞர்களெல்லாம் வேற பக்கம் இல்லாம அவர்களை நான் கொண்டிருக்கிறேன் என்று. இதுவரையில் அவர் கொள்கை என்னவென்று சொல்லவில்லை, கட்சிக்கு என்ன பெயர் என்று சொல்லவில்லை. ஆகவே நான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய அவசியமில்லை, தெளிவாகவே சொல்லலாம், இது மற்றொரு வடிவத்தில் இருக்கிற ஆர்எஸ்எஸ் கட்சி. பிஜேபிக்கு செல்வாக்கு தேய்ந்து விட்டது என்பதற்காக அதே சரக்கு லேபிள் மாறி இருக்கிறது, அவ்வளவுதானே தவிர புதிய லேபிளை ஒட்டலாம் என்று நினைக்கிறார். சரக்கு பழைய சரக்கு தான், அது புளித்து போன சரக்கு, தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை. ஆகவே தான் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அது எவ்வளவு வேகமாக வந்ததோ அவ்வளவு வேகமாக இந்த ஊடகத்தினுடைய தயவுனால 2 மணி நேரத்துல 12 லட்சம் பேர் சேர்ந்தார்கள் சொன்னார்கள். யார் சேர்ந்தார்கள்? அவர் ஏற்கனவே அமைத்திருந்த பாஜகவில் இருந்த ஒரு கோஷ்டி இன்னமும் அவர் பின்னாலே பஜனை கோஷ்டி மாதிரி வந்திருக்கிறதே தவிர அவரால் வேறு எந்த மாற்றத்தையும் உண்டாக்க முடியாது. அதை நம்பி யாரும் போகக்கூடிய இளைஞர்களும் இன்றைக்கு தயாராக இல்லை. அவருக்கு கொள்கை முக்கியம் அல்ல, அவருக்கு கட்சி முக்கியம். ஆனா பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் சொல்வார், பயிற்சி எல்லாம் கொடுக்குறோன்னு. சிறந்த மூளைகள் எல்லாம் இப்போது ஏராளமாக தேவைப்படுகிறது சொல்லுகிறார். அதன் மூலமாக இருந்த மூளைகள் எல்லாம் சரியா இல்லை என்பதை மறைமுகமாக ஒப்புக்கொள்வதற்கு நன்றி. அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். சட்டம் ஒழுங்கு குறித்து திமுக ஆட்சி வந்து சரியா பண்ணல, இப்ப வந்து நாங்க பண்றோம்னு சொல்லி இந்த ஆட்சி சொல்றாங்க. இந்த ஆட்சி சட்டம் ஒழுங்கு குறித்து போன தடவை திமுக ஆட்சியில் ஒழுங்கா இல்லை, ஆனா நாங்க வந்து சரிப்படுத்திட்டு இருக்கோம்னு இந்த முதலமைச்சர் சொல்றாரு. அதாவது சட்டம் ஒழுங்கு என்பது அவகாசம் வாங்கி நடத்துவது அல்ல. அதாவது வேறு திட்டங்கள் என்று போடும்போது அவகாசம் கேட்கலாம். ஆனால் இந்த ஆட்சியை மாற்றியதற்கு காரணமே சட்டம் ஒழுங்கு இருந்தான்னு சொன்னார் அவர் முன்பு முதலமைச்சர். ஆனால் இப்போது தினசரி அதை விட அதிகமாக கொடுமையாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லும்போது சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பதை எல்லோரும் அவரை ஆதரித்தவர்களே அதிருப்தி அடைந்து சொல்லக்கூடிய நிலையும் பொதுவாக இருக்கிறவர்கள், விமர்சன கட்சிகளை விட்டு விடுங்கள், பொதுவாக இருக்கிறவர்கள் கூட அதை சுட்டி காட்டுகிறார்கள். ஆகவே அவர் அதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பது மட்டுமல்ல, அதை காரணம் காட்டி உங்கள் ஆட்சியில என்ன நடந்தது, இதே நடந்தது, அதை காட்டித்தான் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதை அவர்கள் தெளிவாக செய்ய முன்வர வேண்டும். மக்களுக்கு இவ்வளவு சிறப்பாக ஒரு நாளிலேயே மாற்றம் வரும் என்று சொன்னார்கள். சட்டம் ஒழுங்கு என்பது நாளுக்கு நாள் முன்பை விட சீர்கேடு அடைந்திருக்கிறதே தவிர வேற ஒன்றும் இல்லை. ஆகவே இதில் முழு கவனம் செலுத்த வேண்டும். மற்றதற்கு வேண்டுமானால் அவகாசம் கேட்கலாம். சட்டம் ஒழுங்கு உயிர் காப்பாற்றப்படுவது, இதற்கு அவகாசம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் அதை பொறுத்து கொள்ள மாட்டார்கள். எந்த மக்கள் இவர்களை தேர்ந்தெடுத்தார்களோ அந்த மக்கள் தான் இப்போது மிக முக்கியமாக அவர்கள் அதிருப்தியோடு இந்த கேள்வி கேட்கிறார்கள். ஒன்றே ஒன்று, புதிய முதலமைச்சருக்கு
நாங்கள் அன்போடு சொல்லிக் கொள்ளுகிறது என்ன என்று சொன்னால், அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரே ஒரு செய்தி. முன்பு நீங்கள் கேள்வி கேட்கிற இடத்தில் இருந்தீர்கள், இப்போது மக்கள் அளித்த பொறுப்பினாலே பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறீர்கள். இன்னமும் நீங்கள் கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கிறோம்னு சொல்லிய வாணி பேச்சுக்கள் பயன்படாது. பதில் சொல்ல வேண்டியது ஆக்கப்பூர்வமான செய்திகள். எதற்காக உங்களுக்கு வாக்களித்தார்களோ அந்த மக்களை திருப்தி செய்யக்கூடிய அளவிற்கு விளக்கங்கள் இருக்க வேண்டும். எனவேதான் இதிலே வீம்பு பேச்சுகள் பெற முடியாது. எதிர்கட்சி என்று சொன்னால் அண்ணா அவர்கள் சொன்னதை போல லாலி பாடுவதற்காக அல்ல எதிர்கட்சி, சுட்டி காட்டுவதற்கு தான் எதிர்கட்சி என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே எதிர்கட்சி அதனுடைய வேலையை செய்யும், ஆளுங்கட்சி அதனுடைய வேலையை கவனமாக செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. எனவேதான் முதலமைச்சர் இதை மனதிலே இருத்தி கொள்ள வேண்டும். தாங்கள் பதில் சொல்லுகிற இடத்தில் இருக்கிறோமே தவிர கேள்வி கேட்கிற பழைய இடத்தில் இல்லை. இன்னமும் பேச்சுக்கள் மற்றதெல்லாம் பழைய கேள்விகளை கேட்கக்கூடிய இடத்தில் வந்தால் நிலைமைக்கு பரிகாரம் வந்து தேடுவதை விட சிக்கலாக்கி கொள்ளக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். கலைஞர் அதை எடுத்துடலாம்.